குர்ஆனுடைய ஒரு ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குர்ஆனில் ஒரு சில இடங்கள்ல வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர், ஒரு சில இடங்கள்ல வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன் அப்படின்னு இந்த ஹபீருங்கிற வார்த்தை முன்னாடி ஒரு சில இடங்கள்லையும் ஒரு சில இடங்கள்ல பின்னாடியும் போயிடும். அர்த்தம் ரெண்டுமே ஒன்று தான். வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர் அப்படின்னாலும் வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன் அப்படின்னாலும் அர்த்தம் ஒன்று தான். அல்லாஹு தஆலா நீங்க செய்பவற்றை நன்கு அறிகின்றான், நன்கு அறிந்தவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஒன்று தான். ஆனா ஏன் ஒரு சில இடங்கள்ல இந்த ஹபீருங்கிறது முன்னாடி போயிருது, ஹபீரும் பிமா தஅமலூன் வருது, ஒரு சில இடங்கள்ல ஏன் பின்னாடி போயிருது, பிமா தஅமலூன ஹபீர் அப்படின்னு சொல்லி வருது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோட நம்ம பார்க்க போறோம். இப்ப சூரா பக்ரால எடுத்துக்கிட்டீங்கன்னா 271வது ஆயத்து. இந்த ஆயத்துல வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர், அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிகின்றான் அப்படின்னு ஹபீருங்கிற வார்த்தை லாஸ்ட்டுக்கு போயிடுது. அதே மாதிரி சூரா நூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 53வது ஆயத்து. இந்த ஆயத்துல இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், ஹபீருங்கிற வார்த்தை முன்னாடி வந்துடுது. இது என்ன வித்தியாசம், இதுல ஏதாவது கணக்கு இருக்கா அப்படின்னா இருக்கு. இப்ப அந்த ஆயத்துல சொல்லப்பட்டிருக்க செயல் வெளிப்படையானது அப்படின்னா பகிரங்கமா எல்லாத்துக்கும் தெரியக்கூடியது, வெளியில எல்லாம் தெரிஞ்சிருந்து வெளிப்படையானது அப்படின்னு சொல்லி இருந்தா அங்கேலாம் பிமா தஅமலூன ஹபீர், நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவன் அப்படின்னு ஹபீருங்கிற வார்த்தை லாஸ்ட்டுக்கு போயிடும். வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர், ஹபீருங்கிற வார்த்தை லாஸ்ட்டுக்கு போயிடும். இப்போ இந்த சூரா பக்ராவுடைய 271வது ஆயத்தை எடுத்து பாருங்களேன். இதுல சதகாவை பத்தி அல்லாஹு தஆலா சொல்றான். சதக்கா அப்படின்னா தர்மம். தர்மங்கிறது வெளிப்படையா எல்லாரும் செய்யக்கூடியதுதான், செய்யறது தான். அவர் தர்மகர்த்தா, இவரை நல்லா கொடுப்பாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் வெளிப்படையான செயல் தான் அது. அதனால அல்லாஹு தஆலா இந்த இடத்துல ஹபீருங்கிறத பின்னாடி போட்டிருக்கா, வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர். அதே இது சூரா நூர்ல 53வது ஆயத்தை எடுத்து பாருங்க. இந்த ஆயத்துல நயவஞ்சகத்தனத்தை பத்தி அல்லாஹு தஆலா சொல்றான். முனாஃபிக்குகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அவங்க சத்தியம் எந்த லட்சணத்துல இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சூரா நூர்ல 53வது ஆயத்துல சொல்றான். இந்த நயவஞ்சகத்தனம் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியாது, அது மனசு சம்பந்தப்பட்டது, உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடியது. அதனால இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், ஹபீருங்கிறது முன்னாடி வந்துடுது. மொத்தத்துல செயல்பாடு வெளிப்படையா இருந்துச்சுன்னா ஹபீர் பின்னாடி போயிருது, செயல்பாடு உள்ரங்கமானதுன்னா ஹபீருங்கிறது முன்னாடி வந்துடுது. இது குர்ஆனுடைய ட்ரிக்ஸ்ல ஒண்ணு.